அனைவருக்கும் வணக்கம். இப்போ இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற ஒரு கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, "உன்னை மாற்றிக்கொள், உன் உலகம் மாறும்." இதுதான் தலைப்பு. இப்ப பொதுவா இப்போ நம்ம வாழுகின்ற வாழ்க்கை முறைய பார்த்தீங்கன்னா, ஒருவருக்கு ஒருவர் முரண்பாடாக வாழுகின்ற நிலையில, அதுல ஒரு சிலருக்கு ரொம்ப ஆதங்கம். இந்த உலகம் ஏன் இப்படி இருக்குது? இந்த மனிதர்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள்? இவர்கள்லாம் மாறவே மாட்டாங்களா? எப்போது தான் மாறுவாங்க? இவங்க என்னைக்கு தான் திருந்துவாங்க? அப்படின்ட்டு பலவாறாக புலம்புகின்ற மனிதர்களை நாம் பார்க்க முடிகின்றது. ஆனால் இவர்கள் இவ்வாறு புலம்புவதினாலோ, மற்றவர்களை மாற்ற முயற்சி செய்வதினாலோ, அது அவ்வளவு எளிதாக நடக்கக்கூடிய காரியம் இல்லை என்பதை தான் இந்த கதையின் வாயிலாக நம்ம பார்க்க இருக்கிறோம். அதாவது இந்த ஒட்டுமொத்த உலகத்தை நாம் மாற்றுவதற்கான முயற்சியை மேற்கொள்வதை விட, நம்மை நாம் மாற்றிக்கொள்ள முயற்சிப்பது மட்டும் தான் சிறந்தது என்பதை ஒரு அருமையான கதையின் மூலமா பார்க்கலாம். அந்த கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னொரு காலத்தில மங்களாபுரி என்ற நகரத்தை ஒரு மன்னன் ஆண்டு வந்தான். அவன் ஒரு நாள் அழகிய குதிரை பூட்டிய ரதத்திலே வெகு தொலைவில் உள்ள ஒரு மலைப்பகுதியை சுற்றி பார்க்க புறப்பட்டான். அப்படி சுற்றி பார்க்க புறப்பட்ட அந்த மன்னன் தன்னுடைய தேரை ஓட்டச் சொல்லி, அதன் பின்னால் ரதத்தில் அவன் அமர்ந்து கொண்டு அந்த மலைப்பகுதிகளையே பார்வையிட்டுக் கொண்டு போய்க் கொண்டிருந்தான். அப்படி போகும்போது அந்த மலைப்பாதையானது மிகவும் கரடு முரடான பாதையாக இருந்ததுனாலே, கல்லும் முள்ளும் இருக்கின்ற நிறைய முட்கள் காணப்பட்டதினால, அந்த தேரில் பூட்டப்பட்ட குதிரையினுடைய காலில ஒரு கல்லு குத்தி காயமாகி அது ரத்தம் வழிய வந்தவுடனே, அந்த குதிரை வலி தாங்க முடியாம நடக்க முடியாமல் அப்படியே அந்த மலைப்பகுதியிலேயே படுத்துவிட்டது. அப்ப இந்த நிலையை கண்ட மன்னன் மிகுந்த மனவேதனை அடைந்து விட்டான். அந்த தேரோட்டியிடம் அந்த குதிரைக்கான மருத்துவங்களை செய்து, அது நன்றாக குணமான பின்பு அரண்மனைக்கு அழைத்து வாருங்கள் என்று கூறிவிட்டு, இந்த மன்னன் தன்னுடைய வெறும் காலுடன் நடந்தே அரண்மனைக்கு திரும்பி வந்து சேர்ந்தான். இவ்வாறு தனது பயணத்தை முடித்துக்கொண்டு அரண்மனைக்கு திரும்பி வந்த மன்னன், வருகின்ற வழியிலே காலிலே ஒரு முள் குத்தி, அதன் காரணமாக தன்னுடைய கால்களிலும் கடுமையான வலியை உணர்ந்தவாறே அவனுடைய அரண்மனை வந்து சேர்ந்தான். ஏன்னா அவனுக்கு இதுதான் முதல்ல ரொம்ப தூரம் நடந்து வர வேண்டிய ஒரு அனுபவமா இருந்தது. ஒரு கரடுமுரடான பகுதி. அப்ப அந்த இடத்துல அவனுக்கு கால்ல இவனுக்கும் முள்ளு குத்திடுச்சு. அப்ப அந்த முள்ளு குத்துனதுனால கால் வலியும் தாங்க முடியல. முள்ளு குத்துன அந்த வலியும் தாங்க முடியல. இப்படி ஒரு வேதனையோட அரண்மனைக்கு வந்தவன், அந்த வலி உணர்விலேயே அந்த சாலைகள் மீது அதிகமான கோபத்தை வெளிப்படுத்த ஆரம்பித்தான். இவ்வளவு மோசமான சாலைகள் இருக்குதே, உடனடியா சரி பண்ணணும் அப்படின்னு முடிவு செஞ்சுட்டான். உடனே தன்னுடைய மந்திரியை வர சொல்லி ஆணையிட்டான். மந்திரி வந்த உடனே அந்த மந்திரி கிட்ட, "மந்திரியாரே, இந்த நகரம் முழுவதிலும் உள்ள எல்லா சாலைகளையும் கல்லும் முள்ளும் கால்களில் குத்தாதவாறு சுத்தம் செய்வதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். அது மட்டும் இல்ல, அதை சுத்தம் செய்து முடித்துவிட்டு அந்த சாலைகள் முழுவதுமாகவே நீங்கள் விலங்கினுடைய தோல்களை கொண்டு மூடிவிட வேண்டும்" அப்படின்னு கட்டளையிட்டுட்டான். இப்ப மன்னனுடைய இந்த கட்டளை கேட்ட மதியுக மந்திரி சற்று யோசிக்க ஆரம்பித்தார். ஆனாலும் மன்னன் மிகவும் கோபமான மனநிலையில் இருக்கின்றான் என்பதை புரிந்து கொண்ட அந்த மந்திரி, இந்த நிலையில நம்ம எதுவும் மன்னனிடத்தில பேச வேண்டாம்.
ஒரு 2, 3 நாட்கள் போகட்டும், பிறகு பேசிக்கொள்ளலாம் என்று அப்போதைக்கு அதை அப்படியே கேட்டுக்கொண்டு திரும்பிவிட்டான். அதன் பிறகு ஒரு 2 நாட்கள் கழித்து மீண்டும் மன்னனை சந்தித்த அந்த மதியூக மந்திரி, "மன்னா, தாங்கள் கூறியபடி சாலைகள் முழுவதும் சுத்தம் செய்ய வேண்டுமானால் ஏராளமான பணம் நமக்கு தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் அந்த சாலைகள் முழுவதையும் விலங்குகளுடைய தோல்களால் மூட வேண்டுமென்றால் நிறைய விலங்குகளை நாம் கொல்ல வேண்டும். ஏராளமான விலங்குகளை நாம் கொல்ல வேண்டியது வரும். ஆகவே இதைவிட ஒரு சிறப்பான வழி இருக்கிறது மன்னா" என்று கூறினான். அதை கேட்ட மன்னன் சாந்தமான மனநிலையில் இருந்ததினாலே, "சரி, அப்படி என்ன அதைவிட சிறப்பான வழி, அதை சொல்லுங்களேன்" என்று கேட்டான். அதற்கு மதியூக மந்திரி, "மன்னா, தாங்கள் கூறியபடி நகரம் முழுவதையும் தோலால் பரப்பினால் அதிகமான பொருளாதார தேவை ஏற்படுவது மட்டுமின்றி விலங்குகளை கொல்ல வேண்டிய வருகின்ற இந்த 2 நிலைகளையும் நாம் தவிர்ப்பது என்பது, நாமே ஒரு விலங்கினுடைய மிருதுவான தோலைக் கொண்டு நமக்கான காலணிகளை செய்து போட்டுக் கொள்ளலாமே. அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய குதிரைக்கும் கால்களில் கல்கள் குத்தாமல் இருப்பதற்காக லாடம் அடித்து விடலாமே" என்று ஆலோசனை கூறினார். மதியூக மந்திரியின் இந்த ஆலோசனையை கேட்ட மன்னன் அப்படியே ஆச்சரியத்தில் மூழ்கியவனாக அவரை பாராட்டி, அவரது ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு உடனடியாக தனக்கு ஒரு நல்ல காலணியை தயார் செய்வதற்காகவும், தன்னுடைய குதிரைக்கு லாடம் அடிப்பதற்கும் ஏற்பாடு செய்து விடுங்கள் என்று கூறி மன்னன் கட்டளையிட்டு விட்டான். அப்ப இந்த கதையை நம்ம பார்க்கும்போது, இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு நீங்க கவனிச்சீங்கன்னா, அந்த சாலையில கல்லு குத்துது, முள்ளு குத்துது அப்படிங்கிறதுக்காக அந்த சாலைகள் முழுவதுமாக அதை சுத்தப்படுத்தி பராமரிப்பது என்பதும், மேலும் அந்த சாலைகள் முழுவதுமாகவே மிருகங்களுடைய தோல்களால் மூடுவது என்பதும் முடியாத காரியம். அதற்கு ஒரே வழி, நாம் நமது காலிலே ஒரு காலணியை அணிந்து கொண்டால், கல்லும் முள்ளும் இருக்கின்ற இடங்களுக்கு எளிதாக போய் வரலாம். எந்த கல்லும் நம்மை குத்தாது, முள்ளும் நம்மை குத்தாது. ஆக நாம் இங்கு வெளியே மாற்றம் செய்வதை விட நமக்கு நாமே மாற்றம் செய்து கொண்டால், அந்த வெளி உலகத்தை நாம் எளிதாக கையாள முடியும் என்பதை நாம் இந்த கதையின் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப அந்த அடிப்படையிலே இந்த கதையினுடைய கருத்து என்ன அப்படின்னு நீங்க கவனிச்சீங்கன்னா, நாம் ஒவ்வொருவரும் நம்மை மட்டும் மாற்றிக்கொண்டால் போதும், நமக்கான இந்த உலகமும் தானாகவே மாற்றம் அடைந்திருப்பதை நாம் காண முடியும். ஆகவே நாம் நம்மை மாற்றிக்கொள்ளாமல் இந்த உலகத்தை மாற்ற முயற்சி செய்தோமேயானால், அது வீணான காரியம் என்பது மட்டுமன்றி கால விரயமும் ஆகும் என்று நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நம்மை நாம் மாற்றிக்கொள்ளாமல் இந்த உலகத்தை மாற்ற முயற்சிக்க கூடாது. இதுபோன்று இன்னும் சில சுவாரஸ்யமான கதைகள் மூலமாக அடுத்த பதிவிலே நாம் பார்க்கலாம். நன்றி.